உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மேடம், அவன் ஃபோன் பண்ணது உங்களுக்கா? ஆமா, என் பிரதர் தான். நம்ம வீட்ல எங்க கூட தான் தங்கி இருக்காரு. ஓ, ஓகே. உங்க பிரதர்னால நான் இப்போ விடுறேன். ஆனா வாய் தான் ரொம்ப ஓவரா பேசுறாரு. கொஞ்சம் வாய் அடக்க சொல்லுங்க. இங்க கொண்டு உட்கார வச்சுட்டாங்க. சரி, நான் சொல்லி வைக்கிறேன். கான்ஸ்டபிள் மேடம், அவர் அனுப்புங்க. ஓகே மேடம். இன்ஸ்பெக்டரே சொல்லிட்டாங்க. தேங்க்ஸ் சிஸ்டர். போங்க, இனிமே இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. ரொம்ப நன்றி, நான் வரேன். ஓம் நம சிவாய. வா வாங்க. வாங்க சிஸ்டர். எப்படிலாம் அடிச்சாங்க தெரியுமா? வாங்க சிஸ்டர், வாங்க. சிஸ்டர், இந்த இன்ஸ்பெக்டர் உங்களுக்கு தெரியுமா சிஸ்டர்? இன்ஸ்பெக்டர்னு தெரியாது. நம்ம வீட்டுக்கு எதிர் வீட்டுல குடி வந்திருக்கிற பொண்ணுதான் இவ. நம்ம வீட்டுக்கு வந்திருந்தா அப்ப பார்த்து நான் பேசினேன். ஓ, அது எவ்வளவு நல்லதா போச்சு பாருங்க சிஸ்டர். இல்ல, இது நல்லதில்ல. சூர்யா வேற மாறி கேஸ் விஷயமா 2 வருஷமா அலைஞ்சிட்டு இருக்கான். இப்போ எதிர் வீட்டுல இந்த இன்ஸ்பெக்டர். எனக்கு என்னமோ இது சரியா படல. நாம எதுக்கும் எச்சரிக்கையா இருக்கணும். ஆமா சிஸ்டர், இவ இன்னொரு மாதிரியா மாறக்கூடாது சிஸ்டர். பி கேர்ஃபுல். வா போலாம். துர்கா, உனக்கு போன் வந்திருக்கு. அக்கா, யாருன்னு அட்டெண்ட் பண்ணி கேளு, வந்துடுறேன். சரி. ஹலோ. ஹலோ, நான் தேவி பேசுறேன். இன்ஸ்பெக்டர் இருக்காங்களா? ஏதோ குழந்தை பேசுற மாதிரி இருக்கு. ஆமா, நீங்க யார் பேசுறீங்க? நான் தான் சொன்னல தேவி பேசுறேன்னு. நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். அத பத்தி விசாரிக்கணும். போன் அவங்க கிட்ட கொடுங்க. கம்ப்ளைண்டா? யாருக்கா? ஒரு குழந்தை பேசுற மாதிரி இருக்கு. உன்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காளா? பேசணும்னு சொல்றா. ஓ, தேவியா? போன் போன் கொடு. ஹலோ, நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். இன்ஸ்பெக்டர், நான் தேவி பேசுறேன். அம்மாவை கண்டுபிடிக்க சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தல, கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஓ தேவி, நான் இங்கதான் இருக்கேன். நீ ஒண்ணும் கவலைப்படாத. கூடிய சீக்கிரமே கண்டுபிடிச்சிருவேன். சரி சரி, சீக்கிரமா கண்டுபிடிச்சு கொடுங்க. ஏன்னா எனக்கு எங்க அம்மாவை பார்க்கணும் போல ஆசையா இருக்கு. சரி சரி, நான் கண்டுபிடிக்கிறேன். ஆனா உங்க அம்மா எப்படி இருப்பாங்க? அடையாளம் சொன்னா சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாம். சொல்றேன். அவங்களுக்கு கண்ணு 2 பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அப்புறம் அவங்க உதடு இருக்குல்ல, லிப்ஸ்டிக் போடாமலே சிவப்பா இருக்கும். அப்புறம் அவங்க மூக்கு, காது எல்லாமே சூப்பரா
சரி சரி, நீ ஒண்ணு கவலைப்படாத. நான் சீக்கிரம் உங்க அம்மாவை கண்டுபிடிச்சு கொடுத்துறேன், சரியா? சரி, நான் போனை வச்சிடுறேன். ஆ சரி. அப்பாடா. துர்கா, ஏதோ குழந்தை கால் பண்ணிருக்கான்னு உன் அக்கா சொன்னா. யார் அந்த குழந்தை? பாவமா, அம்மா இல்லாத குழந்தை. கோவில்ல அவங்க அம்மா மாதிரியே யாரையோ பாத்திருப்பா போல. அம்மாவை கண்டுபிடிச்சு கொடுக்க சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா. துர்கா, அந்த குழந்தை பாவம் துர்கா. அம்மா, நீயும் கண்டுபிடிச்சு கொடுக்கறேன்னு சொல்ற? குழந்தை கிட்ட வேற எப்படிக்கா பேச முடியும்? எடுத்த உடனே முடியாதுன்னு சொல்லக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா பேசிதான் சரி பண்ணணும். ஆமாமா, நீ சொல்றது சரிதான். அப்புறம் துர்கா, ஸ்வீட் பண்ணிருக்கேன். எதிர் வீட்ல கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துறியா? சரிம்மா, கொடுங்க. நல்லாதான் இருக்கும். பெரியம்மா, எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. சூரிய மாமா சாப்பிட கூப்பிடலாமா? சூர்யா ஏதோ வேலையில இருக்கான், கொஞ்சம் வெயிட் பண்ண, அப்புறமா கூப்பிடலாம். அப்போ நீங்க சாப்பிடுங்க. எனக்கு இப்ப வேண்டாம், நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். ஹாசினி, வா துர்கா. துர்கா, ஹாய். அம்மா ஸ்வீட் செஞ்சாங்க, உங்களுக்கு கொடுத்து விட சொன்னாங்க. எங்க வீட்டுக்கு வரும்போதெல்லாம் வெறும் கையோட வரக்கூடாதுன்னு ஏதாச்சும் ஒரு ஸ்வீட் பண்ணிட்டு வரேன். ரொம்ப தேங்க்ஸ். ஐ, ரவா லட்டு என்னோட ஃபேவரட். பெரியம்மா, இந்தாங்க எடுத்துக்கோங்க. இல்ல, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன், நீ சாப்பிடு. அப்புறம் உங்களுக்கு கிடைக்குமாலாம் எனக்கு தெரியாது. ஏன்னா எல்லாத்தையும் நானே சாப்பிடுவேன். நீயே சாப்பிடு. மாரியின் தாலியை மாரி எப்போது தொடுகிறாளோ அப்போது மாரிக்கு பழைய ஞாபகங்கள் வரும். என்ன தாலி இங்க வச்சிருக்கீங்க? அது மாறி கழுத்துல போட்டுட்டு இருந்த தாலி. மாறி எங்க எல்லாரையும் விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் சூரிய மாமா இருக்காருல்ல, மாறி ஞாபகார்த்தமா தாலி எப்பவுமே கூடயே வச்சிருப்பாரு. ஓ, ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.